இந்த மாலை வேளையிலே கர்த்தர் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் திருவசனத்தை கொண்டு நம்மை நிதானிக்கும்படிக்கு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் அதிகமாய் நாம் கேட்கணும். இல்லை அப்படின்னா நாம் வஞ்சிக்கப்பட்டோம். நம்ம அறியாதபடிக்கே நமக்கே தெரியாது. ஆவிக்குரிய பெருமை அப்படிங்கிறது நம்ம அறியாதபடிக்கே நமக்குள்ள வளர்றது. இப்படிப்பட்ட திருவசனங்கள் எல்லாம் நம்ம கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, பலூனை குத்தி விட்டுறாரு. அதான் ஹெல்ப், இதான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப். இந்த மாலை வேளையில வந்தோம் அப்படின்னா நம்மள அறியாதபடிக்கு அது வாட்டுக்கு அந்த பலூன் அப்படியே என்ன ஆகும், ஏதாவது ஒரு வகையில அப்படியே உப்பும். அப்ப தேவன் நம்மளை என்ன செய்ய வேண்டியதா இருக்கும் அப்படின்னா, எதிர்த்து நிற்க வேண்டியதா இருக்கும். நீ உன்னை பொருட்டு எண்ணிட்டேன், உன்னை உயர்த்திட்டேன், எண்ணுகிறதுக்கு மிஞ்சி உன்னை எண்ணிட்டேன், அபத்திரமான ஊழியக்காரங்கிறதான ஸ்தானத்தை விட்டு நீ நவுந்துட்டேன், எப்பொழுதுமே அந்த ஸ்தானத்தில் இருக்கணும், மறந்துட்டேன். பலூன் உப்பிடுச்சு. கர்த்தர் இரக்கமா இருந்து நம்மளை என்ன செய்யறார், திருச்சபைக்கு வரவழைத்து தம்முடைய திருவார்த்தையை கொண்டு அந்த பலூனை என்ன செஞ்சாரு அப்படின்னு ஓட்ட போட்டுறாரு. எவ்வளவு பெரிய எச்சரிப்பு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடுங்கிற பலூன் காலியாகணும். பிரியமானவர்களே, நாம் இது எப்ப இது அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்முடைய ஜீவிதத்தினுடைய கடைசி நாள் மட்டும் இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இதை போராடிக்கிட்டே இருக்கணும். நம்ம அறியாதபடிக்கு இன்னொரு ஸ்பிரிட் உள்ளார வந்துகிட்டே இருக்கும். அதை நாம் இனக்கண்டு கர்த்தருடைய சமூகத்திலே தங்களை நிதானித்து நியாயந்தித்துக் கொள்கிறவர்கள் உண்டு. சிலர் இல்ல, அநேகர் அதை விட்டுருவாங்க. அப்ப தேவன் அனுசாரியா இருந்து நம்மை திருச்சபைக்கு வரவழைத்து நம்மளுடைய பெருமையை என காண்பித்து ஓட்ட போட்டு நம்மளை மறுபடியும் தாழ்த்திறார். சபை கூடி வருவதனுடைய எவ்வளோ நன்மைகள்ல ஒரு நன்மை, பாவத்தினுடைய வஞ்சனையினால் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, நாம் பெருமை அடைந்து தேவனுடைய எதிர்ப்பை சம்பாதிக்காதபடி, கிருபை இழக்காதபடிக்கு தேவன் என்ன செய்யறார், நம்மை வசனங்களை கொண்டு நம்மளை சீர்பொருந்த பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். 2 காரியத்தை மட்டும் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமத்துல ஒன்றும் புதிய ஏற்பாட்டுல ஒன்றும் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவி சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண், இவளுக்கு முகவரியே கிடையாது, இவள் ஒரு அடிமை. இந்த ஆபிரகாம் இந்த சாராய் எகிப்து தேசத்துக்கு சென்றும் பொழுது, இந்த எகிப்து தேசத்திலிருந்து போறப்ப எனக்கு நான் வயோதிகள், எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்கட்டும், இந்த எகிப்துல இருந்து ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போறாங்க. யார் அப்படின்னா, அடிமை பெண் காசு கொடுத்து விளக்கு கிரையம் கொடுத்து ஒரு பெண்ணை வாங்கிட்டு எகிப்துல இருந்து மறுபடியும் வந்துட்டாங்க. அடிமை பெண். இப்ப 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடிமை பெண்ணை ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கு ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். தேவ ஞானம் இல்லாதபடிக்கு
சாராய் எடுத்த முடிவு. அத ஆபிரகாமும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தேவனிடத்துல ஒரு ஆலோசனை கேட்காம, எப்படி ஏவாள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து புருஷனுக்கு அந்த கனியை புசிக்க சொன்னது போல, இங்க சாராய் தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்து இந்த அடிமை பெண்ணாகிய இந்த ஃப்ரூட்டை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு சேரும், பிள்ளை கொடும். அவனாவது என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு, ஆபிரகாமாவது தேவனிடத்துல ஆலோசனை கேட்டிருக்கணும். தேவனிடத்துல அவரும் ஆலோசனை கேட்கல, சாராயும் கேட்கல. சோ மாம்சத்துல விதைச்சதை அவங்க அறுக்குறாங்கன்னு வச்சுக்க, மாம்சத்துல விதைச்சதை அவங்க அறுத்தாங்க. இது அது இப்ப நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. ஓகே. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது, இது நிறைய இடங்கள்ல தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் பொழுது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இவ்வளவு வருஷம் நீ நாச்சியாரா இருந்த என்ன, எஜமாட்டியா இருந்த என்ன, கல்யாணம் பண்ணி ஒண்ணும் இல்லைல்ல, இத்தனை வருஷம் உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நான் நேத்து நான் ஒரு அடிமை பெண், என் வயிற்றுல ஒண்ணு வந்துருச்சு பாத்தியா, ப்ரைடு. எதை மறந்தாச்சு அப்படின்னா, தனக்கு வாழ்ந்த வாழ்வு மறந்தாச்சு பாருங்க. ஒரு எகிப்து தேசத்துல அடிமை பெண்ணா கடந்து, அடிமை சந்தையில் என்னத்த சோறு போட்டிருப்பான், யாரா விலை ஆகுற வரைக்கும், விலை ஆகுற வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் அந்த சந்தையில வச்சுக்கிட்டு இருக்கிற எஜமான் சோறு போட்டு வச்சுக்கணும். அப்புறம் எங்கேயாவது போகணும், எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத தேசத்துல யார்ட்டையாவது போய் ஒரு மனுஷனிடத்துல போய் ஒரு அடிமைப்பட்டு இருந்திருப்பாள், சிரிச்சிருந்திருப்பா. இவங்க ஒரு தேவ பக்திக்குள்ள ஒரு சந்ததி உள்ளவர்கள், கொடுக்க வேண்டிய கன மரியாதை எல்லாம் கொடுத்து தம் புருஷனையே அவளுக்கு கொடுக்குற அளவுக்கு காரியங்கள் நடப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். தான் வந்த இடம் என்ன, நான் யாரு, எங்க, என் பிறப்பிடம் என்ன, என் வர்த்தமானம் என்ன, நான் எந்த குழியிலிருந்து தூக்கப்பட்டேன், எனக்கு வந்த வாழ்வு என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு ஒரு உண்டாயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஐ எம் சம்திங். கர்ப்பவதியானா ஒரு பெருமை. ஏன்னா அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் அப்படிதான், ஐ எம் சம்திங். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐ எம் சம்திங். ஏன் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா ஐ எம் சம்திங். என்னோட ஸ்கூல்ல பார்த்திருப்பேன் பிள்ளைகளை, அப்படி ஃபிளைங் தான், அப்படி ஃபிளைங். அப்படியே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம், பிள்ளைங்கெல்லாம் நம்ம அதெல்லாம் என்னன்னா யூனிஃபார்ம், வாரத்துல வீக்லி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த கலர் ட்ரெஸ்ங்கிறது வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை உண்டு. திங்கள் செவ்வாய் யூனிஃபார்ம், புதன்கிழமை கலர் ட்ரெஸ், தென் வியாழன் வெள்ளி. அதான் எங்களுடைய ஸ்கூலினுடைய இது. ஸ்கூல்ல பொறுப்புல இருக்கிறதுனால சில எல்லாம் கவனிக்கணும். நான் மேல் தளத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே பிள்ளைகளை பாக்குறப்ப, சில பிள்ளைகள் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி புடை சூழ, இந்த பக்கம் ஒரு 4 கேர்ள்ஸ், இந்த பக்கம் ஒரு 4 கேர்ள்ஸ், அப்படி சென்டர்ல. அதுங்கெல்லாம் பாவம், அந்த அழுக்கு எந்த ட்ரெஸ் அப்படின்னா யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டு, நம்ம அம்மா அப்படி சிறப்பா, அப்படி மாமா வீட்டு சீரு, மச்சனை வீட்டு சீரு, அந்த சீரு, இந்த சீரு, இன்னும் யாரெல்லாம் அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கலாம், அப்படி போட்டுக்கிட்டா அப்படி சும்மா அப்படி மேல இருந்து கீழே, பாப்பா ஏன் மேல வா, என்ன ஏன் இப்படி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறாளே என்னன்னு சொல்லிட்டு மேல வா, எங்க யூனிஃபார்ம். அது கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் இந்த பிள்ளைங்கள. சார் இந்த பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. ஓகே, எப்ப?
அது ஆகி எவ்வளோ நாளாச்சு, அது எவ்வளோ நாளாச்சு. இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டு, இருக்கிற ட்ரெஸ் எல்லாம், சித்தப்பா ட்ரெஸ், மாமன் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சும்மா என் உடையப்பார், என் நடையப்பார், என் உடையப்பார், என் நடையப்பார். எங்கேந்திரா வந்துச்சு இந்த உடை, நடை, பாவனை? இவ்வளவு நாள் ஆயிடுச்சுல. நாளையில இருந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டு வரணும். என்னைக்கு ஸ்கூல் வர ஆரம்பிச்ச? இத்தனை நாள் வர ஆரம்பிச்சேன். ஓகே, எவ்வளவு நாள் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர? இத்தனை நாள் போட்டு வர. நாளையில இருந்து ட்ரெஸ் வந்துடணும். ஓடிப்போ, யூனிஃபார்ம்ல போ. சி எப்ப அப்படின்னா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னா, ஃபிளஷ். யாரும் டீச் பண்ண வேண்டியது. மௌலே, இனிமே நீ இப்படி நடக்கணும் மௌலே. யார டீச் பண்ணுவாங்க? ஃபிளஷ். ஐ எம் சம்திங், ஐ எம் சம்திங். பிவேர். பிள்ளைகளுக்கு we have to teach. ஜாக்கிரதை. பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ணி கொடுக்கணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதை. அடக்கி வாசி, அடக்கி வாசி. ஒரு பொருட்ரென்று எண்ணாத, அடக்கி வாசி. தங்களுடைய பிள்ளைகளுடைய அழகில் ரசிக்கிறவர்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய அழகில் ரசிக்கிறவர்கள், முகத்தை புழுதியில் நாம் வைக்க வேண்டியவர்கள், காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஐ எம் சம்திங். பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஐ எம் சம்திங். ஏஜ் அட்டன் பண்ணனா சம்திங். எனக்கு வேலை கிடைச்சதுன்னா ஐ எம் சம்திங். ஊர்வலத்தில் யாரும் இல்லாததுக்கு எனக்கு ஒரு காரியம் கிடைச்சிருச்சுன்னா சம்திங் 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 சம்திங். ஸ்பிரிச்சுவல். இது ஸ்பிரிச்சுவல் பிரைடு இல்லை, உன் வேர்ல்ட்லி பிரைடு. உன் ஜீவனத்தினுடைய பெருமை, உன் ஆவிக்குரிய பெருமை, உன் ஜீவனத்தினுடைய பெருமை. அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா, அற்பமாய் எண்ணுதல், அடுத்தவர்களை லுக் டவுன், அடுத்தவர்களை கீழ் நோக்கி பார்ப்பது. ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். ஓகே, இப்ப என்னாச்சு அப்படின்னா, இப்ப சாராய் அவளை கடினமா நடத்திட்டா. அதெல்லாம் நமக்கு தெரியும். 6ஆம் வசனம். சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். மறுபடியும் பாருங்க, கர்த்தர் 8ஆம் வசனத்துல, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. கூப்பிடுற ஏஞ்சல் கூப்பிடுற வார்த்தை பார். நீ மறந்துட்ட, நீ மறந்துட்ட. 7ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதன் அவளை நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. ஏமா நீ அடிமை பெண்மா, நீ மறந்துட்ட. எங்கே இருந்து வருகிறாய்? எங்க போற? என் நாச்சியாராகிய சாராயை விட்டு நான் ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கிரு. போய் அடங்கிரு. நல்ல வார்த்தை. அதான் சவுல் ராஜாவை குறித்து நாம் கேட்டோம்ல, தன் பார்வையில் அவன் சிறியவனாய் இருந்த பொழுது கர்த்தர் அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கு ராஜாவாக்கி அவனை ஆவியில அபிஷேகம் பண்ணி, ஓ காட், என்னாச்சு? அவ்வளவுதான். ஐ எம் சம்திங். எல்லாம் மறந்து போச்சு, எல்லாம் கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. சோ நம்மள்கிட்ட இருக்கக்கூடியதான தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவர்களை எல்லாமே நாம் எதுவும் தயாரிச்சதெல்லாம் கிடையாது. அவர் கொடுத்து நாம் பெற்றுக்கொண்டோம். நான் நட்டிருக்கலாம், பவுல் சொல்லுவார், நான் நட்டிருக்கலாம். அப்போலோ நீர் பாய்ச்சிருக்கலாம். விளைய செய்கிற தேவன் தான் மேட்டர். நட்ட நானும் என்ன இல்ல, ஒண்ணு இல்ல. அடுத்தது நீர் பாய்ச்சினே அப்போலோவும் என்ன இல்ல, ஒண்ணு இல்ல. தேவனே காரியம். ஆமென். தேவன் தான்.
கர்த்தர் நாம செஞ்சோம் போனோம் வந்தோம். நோ 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 நோ. ஒருபோதும் மேன்மை பாராட்டுறதுக்கெல்லாம் திங்க் பண்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய செய்கை ஜனங்களை சபையில இருத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு அவருடைய ஆவியானவர் எல்லாம் இசைத்து கட்டி சரீரமாக கட்டி அணைக்கிறார். கர்த்தருடைய காரியம். கர்த்தர் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அனந்த ஞானத்துல கர்த்தர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். அவருடைய காரியத்துல நம்மளுடைய பங்கு இவ்வளவு உண்டு. அவருக்கு நான் உடன் வேலையாட்களா இருக்கிறோம், அவ்வளவுதான். நம்மளை ஒருபோது நம்ம எண்ணுகிறதுக்கு மிஞ்சி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம எண்ணிடக்கூடாது. இவள் தன்னை அற்பமாக எண்ணினால் ரிசல்ட் என்ன, அதை யோசிக்கணும்ல. வாட்ஸ் ரிசல்ட்? தன்னை எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ணி ஓடி போய் மீண்டுமா தான் புருஷனுக்கு வந்து தான் வீட்டுக்கு வந்து சாராயினுடைய அடியில கீழ்ப்படிந்து இருந்து அவ அற்பமா என்னோட ரிசல்ட் என்ன? அது அனுபவம். விதைச்சதா இருக்கணும்ல, விதைச்சதா இருக்கணும். மாறா பிரமாணம் யார்கிட்ட அப்படின்னா மகன்கிட்ட. யார் அந்த மகன்? இஸ்மவேல் துஷ்டன். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, இவன் ஆகார் நாச்சியாரை பரியாசம் பண்ணினால், அற்பமா எண்ணினால், இவன் என்ன செய்யறான் பின்னால பாருங்க. 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப சாராய்க்கு குழந்தை பிறந்துருச்சு. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக் பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் அப்ரஹாமுக்கு பெற்ற குமாரன் இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்குடைய சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றார். ஓகே, அனுப்பிச்சாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவர்கள் என்றென்றைக்கு நிலைத்து நிற்பதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் ஜீசஸ் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவருக்கு பிரயுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலை ஆவீர்கள் என்று நீ எப்படி சொல்லுகிறீர்கள் என்றார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்தினான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவ்வளவுதான். இது என்ன அடிமை அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. பாவம் செய்கிற எவனும் எதற்கு அடிமையா இருக்கிறான்? பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவத்திற்கும் உலகத்துக்கும் அடிமையா இருக்கிறவர்கள் நீண்ட நாள் தேவனுடைய வீட்டில் நிலைச்சிக்க முடியாது. நீண்ட நாள் நிலைச்சிருக்க முடியாது. தேவன் ஒரு தருணத்தை கொடுத்தாரா? யாருக்கு ஒரு தருணத்தை கொடுத்தாரான்னா, ஒரு தருணத்தை கொடுத்தார். ஆகாருக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். போய் உன் நாச்சியாருக்கு அடியில போய் என்ன செய், அடங்கிரு. அந்த பாடத்தை அவ கத்துக்கிட்டாளான்னு கேட்டா கத்துக்கல. அடங்கில்ல, போகவும் முடியாது. ஏன்னா தூதன் தோன்றி என்ன செஞ்சிட்டார், அடங்கிருன்னு சொன்னதுனால அடங்கி இருக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா உள்ளார some sort of boiling ஆகாருடைய ஸ்பிரிட் இந்த பாயிலிங்லயே யார் வளர்ந்தது அப்படின்னா, யாரு? துஷ்டன் ஒருத்தன் வளராம பாருங்க. இந்த ஆகாருடைய இந்த ஸ்பிரிட்லயே ஓடி போனவள் வந்து அடங்கிருன்னு சொன்னதுனால அடங்கி இருந்தா அடங்கி இருக்க முடியுது. எழுத்தின்படி அடங்கி இருக்க முடியுது, ஆனா ஆவியின்படி முடியல. என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, என்ன செஞ்சிருந்திருக்கணும்? என்னை சுத்திகரிச்சிருந்திருக்கணும். நான் மதீனமா இருந்துட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது எதுவுமே தன்னை சுத்திகரித்து கொள்ளலைங்கிறதுக்கு ப்ரூஃப் துஷ்டன் என்ன பண்றான் அப்படின்னா,
அவன் எழும்பி இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, அற்பம், பரியாசம் பண்றதும், நக்கல், கிண்டல், பரியாசம் அப்படின்னு சொல்ற, வெளியில அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்ட்டு. பாவம் செய்கிறவன் என்றென்றைக்கும் தேவனுடைய வீட்டுல இருக்கப்பதில்லை. தேவன் தருணம் கொடுக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டுல வேணும்னா நம்ம வாசிக்கிற தருணத்துல பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல தேவன் நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கிறாரு. காம் டவுன், காம் டவுன், கூல் டவுன், கீழே இறங்கி போ, கீழே போ, கீழே போ, கீழே போ, ஒண்ணு இல்லாம போ, தாழ்ந்து போ, வேண்டாம் 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 வேண்டாம். நல்ல நல்ல ஒரு ஃபேமிலியோட கூட இருக்க, ஆபிரகாம், சாராய்ங்கிறதா நல்ல முற்பிதாக்கள், தேவனுடைய சிநேகிதனுடைய வீட்டுல இருக்க, பொருளாசை வெறுத்தவனோட இருக்க, தேவனை அறிந்து தேவனுக்கு தன்னை முழுசா சரண்டர் பண்ண ஒரு மனுஷனோடு கூட இருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் மிஸ் பண்ணிடாத அப்படின்னா, லாஸ்ட். அழகா இருந்திருக்கலாம். ஏற்கனவே 318 வேலையாட்கள் அங்க இல்ல, 318 வேலையாட்கள் அங்க இல்ல, அவங்க மட்டும் ஒரு மூலையில் வந்துக்கலாம்ல, இருக்க ஒட்டாது அண்டு சொல்றாரு. வெளியில போ சொல்றாரு, புறம்பே தள்ளும். ஏன் அப்படின்னா, அதோ பரியாசம் பண்ணுகிறதும், நக்கல், கிண்டல், பரியாசம் யாருடைய ஸ்பிரிட் அப்படின்னா, ஆகாருடைய ஸ்பிரிட். தட்ஸ் a result, that's the fruit. நான் ஆவிக்குரிய பெருமை அடைகிறேன் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு எங்க அப்படின்னா, பிள்ளைகள் இடத்துல. ஜாக்கிரதை. ஒருபோதும் நம்ம ஒரு பொருட்டென்று நம்மளை எண்ணிட வேண்டாம், ஒரு பொருட்டென்று எண்ணிட வேண்டாம். அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட சில்ட்ரன்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் வில் ரிஃப்ளெக்ட். நாம் புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாய் இருக்கிற யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி இதை இவர் கைப்பட எழுத ஆரம்பிச்சிட்டார். மேல எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் சொல்றது. இந்த வேதத்தை அப்படி கம்பைல் பண்ணி கொடுக்கறவங்க மேல கொடுக்கறது, இது யாக்கோபுனுடைய நிருபம் அப்படின்ட்டு. லெட்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, 1ஆவது வசனத்துல இருந்தே வசனம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, யாக்கோபு, இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு தன்னை என்னன்னு சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் காமிக்கிறார் அப்படின்னா, தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சர்வெண்டா இருக்கிற வேலை. இந்த ஊழியக்காரங்கிற வார்த்தை கூட இன்னைக்கு கிறிஸ்துவத்துல வேற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப பயபக்திக்குரிய, ரொம்ப ஹானரபிள் வேர்டா இருக்கு. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் வேலைக்காரனாகி இருக்கிற யாக்கோபு. இது யாருடைய மதிப்பீடு அப்படின்னா, யாக்கோபு தன்னை குறித்து வைத்திருக்கிற மதிப்பீடு என்ன? நான் வேலைக்காரன், நான் வேலைக்காரன். வேதம் அவரை குறித்து அவரு வேற ஒரு மதிப்பீடு அவரை குறித்து சொல்லுது. அது தான் இவர் சொல்ல மாட்டார், அடுத்தவங்க சொல்லுவாங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம். அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மண்டைக்கு போகல. அவ்வளவு காரியங்கள் இருந்தும் அது எங்க போகல அப்படின்னா, அவருடைய மண்டையில, அவருடைய ஆவியில அதுக்குள்ளார போகல. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பவுல் அப்போஸ்தலன் இதை சொல்லி காமிக்கிறார் பாருங்க. 17ஆம் வசனத்துல, எனக்கு முன்னே 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எனக்கு முன்னே அப்போஸ்தலரிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடி தமஸ்கூருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு, அதாவது அரபி தேசத்துக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு பாலைவனத்தெல்லாம் அங்க இருந்த நாட்களில் வெளிச்சம் பெற்று எல்லாம் திரும்பி 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் ஜெருசலேமுக்கு போய் பேதுருவினிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். 15 days fellowship. அரபி தேசத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா எங்க போனார் அப்படின்னா, ஆவியானவர் உணர்த்தினார். பால்,
யூ கோ அண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் பீட்டர். ஜெருசலேமுக்கு போ, பேதுருட்ட போய் ஃபெலோஷிப் பண்ணு. ஓகே லார்ட். யாரு? ஒண்ணுமே தெரியாத ஒரு மீன் பிடிக்கக்கூடியதான ஒரு மீனவன். பைபிள் நாலேஜ், போக்குவரத்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. தேவனை அறிந்த மனுஷன். யூ கோ அண்ட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் பீட்டர். போய் 15 நாள் தங்கியிருந்தேன். அங்க நான் யாரையும் பார்த்தேன் அப்படின்னா சொல்றாரு பாருங்க 19 வசனத்துல, கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபையும் நான் சந்திச்சேன். கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபு. யோவான் யாக்கோபு அப்படின்னு வேதத்துல சுவிசேஷத்துல நாம் பார்க்கிற அந்த யாக்கோபை ஏரோது தலையை வாங்கிட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல அந்த யாக்கோபனுடைய தலையை வாங்கியாச்சு. அவருக்கு மரிச்சிட்டார். அப்ப இந்த யாக்கோபு யார் அப்படின்னா கர்த்தருடைய சகோதரன். அவங்கெல்லாம் எங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு நாட்களில் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்தான் உலக ரட்சகர், மாம்சத்தின்படி பாராதபடிக்கு இவர்தான் உலக ரட்சகர்னு கண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள்ல யாக்கோபு ஒண்ணு. அவர் யார் அப்படின்னா கர்த்தருடைய சகோதரனாகி யாக்கோபு. கீழே 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நான் போனேன். 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 14 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் ஜெருசலேமுக்கு போனேன். அதாவது அரபி தேசத்திலிருந்து நான் ஜெருசலேமுக்கு போனேன். போய் பீட்டரை பார்த்தேன். 15 நாள் அவரோட தங்கியிருந்தேன். அப்ப போறப்ப நான் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபு நான் ஃபெலோஷிப் பண்ண பார்த்தேன். மறுபடியும் ஜெருசலேமுக்கு 14 வருஷம் கழிச்சு நான் ஜெருசலேமுக்கு போறேன். அப்ப போய் பாக்குறப்ப இங்க வாசிக்கிறோம், நான் யாரெல்லாம் நாங்க மீட் பண்ணோம் அப்படின்னா 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, பில்லர், ஜெருசலேமுக்கு போன ஜெருசலேம் சர்ச்சுன்னு, அதாவது ஜெருசலேம் உள்ளதான அந்த சர்ச்சுக்கு பில்லர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் அந்த பிளேஸ் எடுக்கிறா அப்படின்னா ஜேம்ஸ், யாக்கோபு. தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு. நம்பர் 1 கர்த்தருடைய சகோதரன், மண்டையில இல்ல. அடுத்தது அவர்தான் எருசலேம் உள்ளதான மூப்பர்களுடைய சங்கமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அவர்தான் யார் அப்படின்னா தூண், அதுவும் மண்டையில இல்ல. அடுத்தது யார் அப்படின்னா அப்போஸ்தலன், அதுவும் மண்டையில இல்ல. அப்ப மண்டையில என்னதான்பா இருந்துச்சு அப்படின்னா வேலைக்காரன். வேலைக்காரன். அப்ப கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்க முடியும். எஸ் 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 கடைசி வரைக்கும் இயேசுவை போலவே நாமும் கடைசி வரைக்கும் உயர்த்திராதபடிக்கு பலூன் நம்ம அறியாதபடிக்கு எழும்போம். ஐ எம் சம்திங். வாலிபர்களுக்குள்ள ஐ எம் சம்திங். வாலிப பெண் பிள்ளைகளுக்குள்ள ஐ எம் சம்திங். கம்பேரிசன் எல்லாரையும் அப்படியே பாக்குறது, அப்படியே கம்பேர் பண்றது, அப்படியே பாக்குறது. இவர்களுக்குள்ளே நான் ஐ எம் சம்திங். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பியூட்டி. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக பிரதர் எக்ஸலண்ட் அவருடைய செய்தியை நான் கேட்டேன். சகோதரர் சந்திப்புணர்வுகள் சொன்ன வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 45வது சங்கீதம், எஸ்பெஷலி சிஸ்டர்ஸ், சங்கீதம் 45வது சங்கீதம், மணவாளன் மணவாட்டியினுடைய சங்கீதம் 45வது சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்து அதாவது இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். எல்லா மனுஷரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஏன் இந்த வார்த்தை திடீர்னு வந்துச்சு அப்படின்னா, வாலிப பிள்ளைகள் அப்படியே நீங்க பாக்குறீங்க, 20-30 வாலிப பிள்ளைகள் இருக்கானா,
எல்லாருக்குள்ளரு நான் மகா சௌந்தர்யம். சிஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளர, எல்லா சிஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளர, எல்லா பிரதர்ஸ் உள்ளுக்குள்ள, எல்லா மனுஷருக்குள்ளர, எஸ் ஜீசஸ் பாருங்க, எல்லா அனுபவத்திலும் இயேசு மகா சௌந்தரியம் உள்ளவர். சச் எ பியூட்டி. எதனால அப்படின்னா, உதடுகள்ல என்ன இருக்கான் சொல்லுங்க அப்போ, கிருபை. உடைய உதடுகளில் கிருபை பொழிகிறதுனால், அதான் பியூட்டி. ఇక్కడ లేదు, ఇక్కడ கிருபை, ఇక్కడ கிருபை நகி ஹை. வாயின் வார்த்தைகள் எல்லாம் பெருமையும் நியாயம் தீர்க்கிறதும் குற்றப்படுத்தமா இருக்கிறதும் குத்துறதும் பட்டை குத்து மேலே பேசுறதும். ஆனா இது வனப்பு அப்படின்னா தேவன் அதெல்லாம் அல்ல தட்டுற. டோன்ட் பி டிசீவ்டு, வஞ்சிக்கப்பட வேண்டாம். எது வனப்பு, எது சௌந்தரியம், எது பியூட்டி? இந்த உதடுல கிருபையம். சொல்லும் இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன ஆயிடும்? ஐம் சம்திங். இதுல நியாயம் இருக்கணும். எல்லார காட்டிலும் என் உதட்டுல கிருபை இருக்கணுமே, கிருபை உள்ள வார்த்தை இருக்கணுமே. யாக்கோபுனுடைய சிந்தை, அவன் தான் பில்லர், அவரு தான் தூண், வேலைக்காரன். அவர் தான் அப்போஸ்தலன், வேலைக்காரன். நாம் ஜெபம்